God's grace is unlimited. அவர் அன்புக்கு அளவில்லை, அவர் வல்லமைக்கு அளவில்லை, எல்லாமே எல்லையற்ற விதங்களிலே அது இருக்கிறது. இப்போ கேள்வி என்னன்னா, எல்லாமே அப்படி இருந்தா நம்ம வாழ்க்கையில ஏன் இவ்வளவு வித்தியாசங்கள், நம்ம வாழ்க்கையில ஏன் சில காரியங்கள் அப்படி இல்லை? பொதுவா இந்த ரிலீஜியன்ல போய் இந்த கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, வேற ஒண்ணும் இல்லை தம்பி, பாவம் பண்ணிட்ட, பாவம் நீ என்னைக்கு பரிசுத்தமாய் மாறுகிறாயோ அன்னைக்குத்தான் பரன் எல்லாவற்றையும் உனக்கு தருவார் அப்படின்ட்டு. நம்ம சில நேரத்துல என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவன் எல்லாருக்கும் அளந்து வச்சிருக்காரு. உங்க வாழ்க்கையில எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத கடவுள் தீர்மானிக்கவில்லை, நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள். ஏன் மக்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள்? அந்த அளவுக்கு கேட்கறது இல்லை. எந்த அளவுக்கு கேட்கறீங்களோ, நீ காதால கேட்டனா வாயால கேட்க வேண்டியது வராது. கடவுள் வைத்திருக்கிற காரியங்களை நான் எந்த அளவுக்கு ஆர்வமாய் கேட்க என்னை உட்படுத்துகிறேனோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தை உள்ள போகும், எனக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். எனக்குள்ள புரிதலை, எனக்குள் நம்பிக்கையை, எனக்குள் விசுவாசத்தை அது பலப்படுத்தும். அப்போ அந்த அளவு கூடிச்சா இப்ப பெருகிற அளவும் கூட ஆரம்பிச்சு. கடவுள் சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் இன்னும் இடம் கூடப்பா, நான் இன்னும் ஆசீர்வதிக்க விரும்புறேன்னு உங்ககிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு விவசாயத்தை நீங்க ஜஸ்ட் லைக் தட் பண்ண முடியுமா? நிலத்துல ஒண்ணுமே வராது. அழகா அந்த நிலத்தை பண்படுத்தி குப்பைகள்லாம் எடுத்து அழகா அதை நீர் பாய்ச்சி கரெக்டா இது பண்ணி விதைய போடுறீங்க, முளை. விதைகளில் வித்தியாசம் இல்லை, ஏன் விளைச்சல்களில் வித்தியாசம் இருக்கிறது? இந்த விளைச்சலை விதை மாத்திரம் தீர்மானிக்கிறதில்லை, இந்த விளைச்சலை நிலங்களும் தீர்மானிக்கிறது. அந்த நிலம் யார்? மனிதர்கள். விவசாயி பாஸ்டர் பாலசேகர். விவசாயி பிரசங்கிக்கிற வார்த்தை என்னன்னு சொல்லிருக்குது? விதை. இந்த நிலத்தை வார்த்தை சந்திக்க நீர் பாய்ச்ச பாய்ச்ச, உரம் போட போட, எல்லாமே கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய பிரசனம். பாருங்க என்ன நடக்க ஆரம்பிக்கும். 30, 60, 100 விளைய ஆரம்பிக்கும். அங்க சுகத்தை விளைவிக்க முடியும், அங்கு ஆசீர்வாதத்தை விளைவிக்க முடியும், அங்கு அபிஷேகத்தை விளைவிக்க முடியும், அங்கு வரங்களை வல்லமைகளை விளைவிக்க முடியும். என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வார்த்தைகளை உங்க இருதயங்களுக்குள்ள, உங்க காதுகள் வழியாய் கேட்க அனுமதிக்க அதிகம் கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் அதை ஒரு அளவுகோலாக வேதவசனம் சொல்லுகிறது. ஏன் அதிகம் கேட்கிற ஆளுக்கு ஏன் அதிகம் கொடுக்கப்படுகிறது? அதிகம் கேட்கும் போது விசுவாசம் அதிகமாகுது. கேட்கிறது பெற்றுக்கொள்ளுகிறதை தீர்மானிக்கிறது. இரண்டாவது என்ன சொல்லுது? உன்னுடைய கிவிங் தான் உன்னுடைய ரிசீவிங் லெவல் என்ன பண்ணுது? தீர்மானிக்கும். வரவே மாட்டுக்குங்க அப்படின்னா இங்கிருந்து போகவே மாட்டுக்குன்னு அர்த்தம். உங்கள் விளைச்சலை தீர்மானிப்பது உங்கள் விதையே. Your seed decide your harvest. எதெல்லாம் அறுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் விதைங்க. நீங்க விதைக்கிறதெல்லாம் அறுப்பீங்க. நீங்க கொஞ்சம் மன்னிங்க, நீங்க கொஞ்சம் உதவுங்க, நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்க. இதெல்லாம் கூட ஒரு அளவுகோல் தான். கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் நிதானமா பண்ண வேண்டியதை பண்ணிட்டே இருங்க. நாள் வருது, அறுவடை நாள்னு ஒண்ணு இருக்குது, விதைக்கிற நாள்னு ஒண்ணு இருக்குன்னா அறுக்கிற நாள் ஒண்ணு இருக்குது. அப்பொழுது நீங்கள் அறுப்பீர்கள்.